அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ள 654 நான் என்ட்ரி போஸ்ட் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, லாஸ்ட் டேட் 24/8 இந்த மாதம் 24. இதற்கான தேர்வு 26/10 அக்டோபர். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வெப்சைட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த தேர்வானது அக்ரிகல்ச்சர், டைரி, செரிகல்ச்சர் அதில் பட்டம் பெற்றவர்களுக்கான தேர்வாகும். இது ஒவ்வொன்றாக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது தேர்வு மூலம் எடுக்கப்படுவார்கள். நான் என்ட்ரி போஸ்ட் தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்றீங்கன்னா உடனடியாக போஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. 654 தேர்வு 26/10/2024. அப்ளை மோடு ஆன்லைனு. வெப்சைட் tnpc.gov.in. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அதுக்கு முன்னாடி நம்ம நேர போஸ்ட் நேம் போயிடும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், engineer, veterinary assistant surgeon, assistant director of fisheries, assistant inspector of sericulture, assistant conservator of forest, deputy director dairy development, food safety officer, assistant director of seed certification. இந்த போஸ்டுக்கு எத்தனை வேகன்சின்றத இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். இப்போ அதற்கான தகுதி என்னன்றதை பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பேச்சுலர் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்க வேண்டும், தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அக்ரிகல்ச்சர் ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டண்ட், பிளானிங் அசிஸ்டண்ட், அப்போ டவுன் பிளானிங்கில் பிஜி பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அது பிஜி படிச்சிருக்கணும். ஜியாலஜினா ஜியாலஜியில் பிஜி படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரினா டிகிரி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கணும். ட்ரக் இன்ஸ்பெக்டர்னா ட்ரக் பார்மசி, பார்மகாலஜி, மெடிசின், கிளினிக்கல் பார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி படிக்க வேணும். இப்போ பாருங்கள், இதனுடைய வயது வரம்பு 21 to 37. இதற்கான தேர்வு முறை எப்படின்னா ரிட்டன் டெஸ்ட், பேப்பர் 1, பேப்பர் 2, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்து கவுன்சிலிங்னா தரவரிசைப்படி உங்களுக்கு வேலை வழங்கப்படும். அப்ளிகேஷன் டேட் உங்களுக்கு தெரியும். டேட்டு லாஸ்ட் டேட் 24 ஆகஸ்ட்டு. பேப்பர் 1 26, பேப்பர் 2 அந்தந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி 14/10 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இப்போ அது அவங்களுடைய வேலையை பொறுத்து, அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி சீட்டை பொறுத்து இப்போ பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டிக்கு, மற்ற சிறப்பு பிரிவினர்களுக்கு இல்லை. மற்றவர்களுக்கு ஃபீஸு 150, எக்ஸாம் ஃபீஸு 100. இப்போ எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பார்க்கலாம். டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டு அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதில் போய் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ண வேண்டும். பிறகு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். சரிங்களா? அப்லோடு த டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்? உங்களுடைய அனைத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, ஏதாவது கேட்டகரி சிறப்பு பிரிவினர் எஸ்சி எஸ்டியோ இல்லை பிஹெச் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணணும். இப்போ மறுபடியும் சரி பார்த்துட்டு என்ன பண்ணணும்? அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்கணும். ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஃபர்தர். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்ன போட்டிருக்கு பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் வரும். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த விண்டோ வரும். இந்த விண்டோ வந்தோம்னா இந்த விண்ணப்பிக்கன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இது முடியும். சரிங்களா? இப்போ அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பயனாளர் குறியீடு வந்துடும், கடவுச்சொல் வந்துடும், எல்லாமே வந்துடும். சரிங்களா?
சம்மரி. இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சம்மரி. ஃபஸ்ட்டு டிஎன்பிசி கவர்டின்ல வெப்சைட்டுக்கு போகணும். அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணணும். ஓடிஆர் ஜெனரேட் பண்ணணும். ஓடிஆர் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஃபீஸ் பண்ண வேண்டும். இப்போ மீண்டும் இப்போ பார்த்துட்டோம் நம்ம. சார் நிறையா போஸ்ட் சொல்லியிருக்கீங்களே, இதில் சிலபஸ் எங்கே சார் இருக்குன்னா, சிலபஸ் இங்கே இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கைண்ட்லி விசிட் த வெப்சைட் ஃபார் சிலபஸ். கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது உங்களுக்கான சிலபஸ். அந்த சிலபஸை கிளிக் பண்ணி நீங்கள் சிலபஸுக்கு பரீட்சைக்கு பேப்பர் 1 and 2க்கு படிக்க ஆரம்பிங்க. ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, இப்போ இது ஏற்கனவே டிஎன்பிசி 4th குரூப்போ 2nd குரூப்போ 1st குரூப்போ பொதுவானது அல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அக்ரி, செரிகல்ச்சர், டைரி, இந்த மாதிரி ஃபார்மசி, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் தொழில் வல்லுநர்களுக்கான போஸ்ட். சரிங்களா? அதனால போஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பாடத்தில் தான் நீங்கள் பரீட்சை எழுத போகிறீங்க. ஆகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சிறந்த வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, ஒளிமயமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லட்சக்கணக்கான பேரில் போட்டி போடுறதுக்கு பதிலாக உங்கள் சப்ஜெக்ட் படித்தவங்களில் நீங்கள் போட்டி போடுறது ரொம்ப ஈஸி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணாதான், அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தயார் பண்ணாதான் எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஒரே முறை தான், ஒரே மாதிரி தான். கிட்டத்தட்ட 60-70% ஒரே மாதிரியான ப்ரிப்ரேஷன் தான். நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் இன்ஜினியரிங்க்கு போடும்போது இன்ஜினியரிங்லேருந்து எக்ஸாம் வச்சாங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வேலை வாய்ப்பு வரும்போது அக்ரிகல்ச்சர்லேருந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ அதே தான் மீண்டும் என்னென்னா, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். இதுவே இந்த நிறுவனத்தினுடைய தாரக மந்திரம். இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது. இந்த 3 முத்தான நோக்கங்களுக்கான ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் சேவையாக செய்து வருகிறது. ஆகவே உங்களது சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற காணொளிகள் தொடர்ந்து காண நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மட்டும் ஒரு 3 காணொளி போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த HCFL ஸ்காலர்ஷிப் போட்டிருக்கேன், NSP ஸ்காலர்ஷிப் போட்டிருக்கேன். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாணவர்களே, போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொண்ட மாணவர்களே, உங்களை போல மாணவர்களுக்கு பகிர்ந்தளித்து ஒரு குரூப் ஸ்டடியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கும். ரைட்டுங்களா? அதனால் இப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்றைய காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், அவேர்னஸ் இஸ் பவர். ரைட்டுங்களா? விழிப்புணர்வே விடுதலை, விடுதலையே வெற்றி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிக்கிறது உங்களை வெற்றிக்கு நோக்கி விட்டு செல்லும். நன்றி, வணக்கம்.